அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பொறுமையை பற்றி தான் கதைக்க போகிறோம். பொறுமைன்றது வாழ்க்கையில் மிகவும் ஒரு தேவையான ஒன்று. அதால் பொறுமையை விளக்குற மாதிரி ஒரு குட்டி கதைன்னு சொல்ல போகிறேன்னு கேளுங்க. ஒரு விவசாயி 2 விதைகளை நட்டார். அதில் முதல் விதை சில நாட்கள்லேயே முளைத்து வேகமாக வளரத் தொடங்கிச்சு. இதை பார்த்த அனைவரும் அந்த விவசாயியை பாராட்டினார்கள். 2வது விதையை போட்டார் தானே, அந்த 2வது விதை பல நாட்களாக முளைக்கவே இல்லை. இது முளைக்காது வீணாகிவிட்டது என்று பலர் கூறினர். ஆனாலும் அந்த விவசாயி என்ன செய்தார் தெரியுமா? தினமும் அதற்கு தண்ணி ஊற்றி பண்ணை பராமரித்து மண்ணை வளமாக்கி அவர் நம்பிக்கையை இழக்காமல் தினமும் அந்த தாவரத்துக்கு தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டே வந்தார். பல மாதத்துக்கு பிறகு அந்த விதை முளைத்தது. அது மெதுவாக வளர்ந்தது. இறுதியில் மற்ற எல்லா மரங்களையும் விட உயரமாகவும் வலிமையாகவும் வளர்ந்தது. ஏனெனில் அது முதலில் மண்ணுக்கடையில் ஆழமான வேர்களை பரப்பிக் கொண்டிருந்தது. இந்த கதையின் மூலம் வாழ்க்கையில் சில வெற்றிகள் உடனே கிடைக்கும், சில வெற்றிகள் தாமதமாகத்தான் வரும். ஆனாலும் தாமதமாக வரும் வெற்றிகள் பெரும்பாலும் உறுதியான அடித்தளத்தின் கீழ் கட்டப்பட்டிருக்கும். அதாலே பொறுமையை காத்திருப்பும் காலத்தில் நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உண்மையான வெற்றியானது கிடைக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை கதைக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.